இந்த சம்பவம் நடந்த பொழுது எனக்கு வந்து மனதளவுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது விஜய் அவர்கள் மீது. இந்த மாதிரி ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னு. ஆனா ஒரு வீடியோ காணொலியில பேசி ஒரு காணொலி விட்ட பிறகுதான் இல்ல அவரு போற பாதை தவறு அப்படின்னு நான் விமர்சிக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வீடியோல. சார் ஃபர்ஸ்ட் ஆதவர்ஜுனா வந்து விசிகாவில் பயணிக்கும் போது இவர் வந்து விஜய் மேல ஒரு கரிசன பார்வையில் இருந்தார். திமுகவுக்கு அதன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த நினைத்தார். நான் எப்ப வேணாலும் நான் திரும்பி விஜய் கிட்ட போயிருவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். விகடனுடைய அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் அதனாலதான் ஆதவர்ஜுனா அந்த மேடையில் கூட சொன்னாரு, அவர் எங்கேயோ இருந்தாலும் அவரோட எண்ணமும் மனமும் இங்கேதான் இருக்குதுங்கிற மாதிரி அவர் உண்மையிலே கலந்து கொள்ளணும் தான் நினைச்சாரு. திமுக அமைச்சர்களோட வெளிப்படையான அழுத்தத்தினால இவர் போனா நாளைக்கு நீங்க கூட்டணி விட்டு வெளில போயிருங்கிற அளவுக்கு சில கட்டங்கள்ல அவர் நாளைக்கு கார்னர் செய்யப்பட்டதுனாலதான் அவர் வரலையே தவிர, அப்போது கூட விஜய் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கறதுனால சில அரசியல் சூழ்நிலைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் நியூட்ரலா விஜய வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. சார் விஜய்னால இன்னைக்கு பேசுறாரு, விஜய்னால பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, நடிகர்னா நட்சத்திரனா போதுமான்னு சொல்றவரு விஜயகாந்தோட 2016 மக்கள் நல கூட்டணியில இணைந்தவர் தானே திருமாவளவன். அப்ப நாளைக்கு தெரியலையா நட்சத்திரங்கள்னால் நாளைக்கு மாற்றம் ஏற்படாது, அப்ப நாளைக்கு போய் விஜயகாந்த் பின்னாடி நிக்கிறப்ப தெரியல.